இப்படி சாஃப்டான ராகி சப்பாத்தி செய்யறதுக்கு சூப்பரான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டிராப் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க. எந்த கப்பால் அளந்தீங்களோ அந்த அளவுக்கு ராகி மாவையும் நல்லா அளந்து அதில் கொட்டிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையாலே ஃபர்ஸ்ட் ரொம்ப சூடா இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேட்டலால அதுக்கப்புறம் கையால மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மெதுவான சூட்லயே இருக்கணும், அதனால மூடி வச்சே பரிமாறுங்க. இப்போ நான் 2 பால் அதை ஆக்கியிருக்கேன். இதை மாவுல டஸ்ட் பண்ணிக்கோங்க. ராகி மாவுலயே டஸ்ட் பண்ணிக்கோங்க. மெதுவா உருட்டுனா போதும், ரொம்ப அழுத்தாம மெதுவா உருட்டுங்க. இது மாதிரி உருட்டிட்டு தவா நல்லா சூடா இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க திருப்பி போட்டீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியான ராகி சப்பாத்தி ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.